Hi guys, very good morning. I hope you are all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து எஸ்எம்சி பேஸ்டு ப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன், என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஹீரோ ஈஸ்டியில் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். அப்டேட் என்ன பண்ணியிருக்கான்றது மட்டும் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருங்க, அதோட மூமெண்ட் தான் இது இருக்கும். அப்படி நீங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவோட ஒரு 2-3 வீடியோஸ் பேக்லேருந்து வாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து அப்படியே கண்டினியூஷனாக வரும். சரி, ஓகே. 4 ஹவரில் நமக்கு இங்கே டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போயிட்டு சப்ளை வரைக்கும் மார்க்கெட் பை போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து டிமாண்டு கிட்ட வந்துட்டான், பட் டிமாண்டில் வந்து மெட்டிகேட் ஆகலை. டிமாண்டில் மெட்டிகேட் ஆனால் நமக்கு வந்து என்ட்ரி வந்து இருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? யூரோஸ்டியில் அடுத்தது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னோம், பட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூமெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை வந்து போகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டிமாண்டாக எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது பிரேக். பட் இப்படிலாம் நம்ம எடுக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா பையோட கேரக்டர்லேயே இருக்குது அப்படின்றனால இங்கேயும் வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகி போகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ அது ரீஃபைன்மெண்ட்டில் போயிட்டு நம்ம 15 மினிட்ஸுக்கு போகிறோம். 4 ஹவரில் இருந்தோம் ரைட்டா? 15 மினிட்ஸ்க்கு போயிட்டு இங்கே நம்ம ஒரு டிமாண்ட் வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த டிமாண்டில் அதுவும் ஹிட்டன் டிமாண்ட். ஓகேங்களா? ஹிட்டன் டிமாண்டாகவும் இருக்குது. நம்ம டோட்டலாக இது எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 5 மினிட்ல போய் பார்க்குறோம். நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் மார்க்கெட் இங்கே தான் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ இங்கே தான் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்றதுக்காக நம்மலாம் பை வந்து போக முடியாது. நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஓகேங்களா? இந்த ஹையாவது மார்க்கெட் போயிட்டு அடிக்கணும். இந்த ஹையை அடித்தா தான் நமக்கு வந்து பை வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ ஹைக்கு போச்சுன்னா ஆல் டைம் ஹைக்கு எகெயின் போகும். அதனால் இதில் நமக்கு பை இருக்குன்னு தெரிஞ்சாலும் வேண்டாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதிலே ஸ்டிக் ஆன் பண்ணிப்போம். இதுக்கு வந்தானா நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டிமாண்ட் இருக்கான்னு பார்த்துருவோம். இன்கேஸ் இங்கே டிமாண்ட் இருந்தால் இதில் கூட மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகலாம். டிமாண்ட் இல்லை. ஓகே, அப்போது இது ஆல்ரெடி மிட்டிகேட்டட். ஸோ இதில் மட்டும் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கவுண்டரில் மார்க்கெட் வந்து ஒரு செல் வந்து கொடுத்துருக்கான். நமக்கு கவுண்டரில் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர்லேயும் வந்து என்னோட சஜஷன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிரேக். ஓகேங்களா? ஸோ இங்கே போடணும், இங்கேருந்து வரணும். ஸோ இது சப்ளை, இது சப்ளை. ஓகே, இது வந்து கவுண்டர். ஓகேங்களா? ஆனால் என்னோடய சஜஷன் கவுண்டர் வேண்டாம். ஓகேங்களா? கவுண்டரில் பண்ண வேண்டாம். மார்க்கெட் வந்து கேரக்டர் வந்து பையிலே போயிட்டு இருக்கனால நம்ம கவுண்டர் வந்து பண்ண வேண்டாம். கவுண்டர் எந்த ஒரு மூவும் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? சரி, 4 ஹவரில் நமக்கு இந்த டிமாண்ட், அடுத்தது இந்த டிமாண்ட் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் இந்த டிமாண்ட் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? சாரி, இது கிடையாது, இந்த டிமாண்ட். இதுவும் மார்க்கெட் வந்தால் பை வந்து போக போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட பிளான். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்து நின்றுட்டுருக்கான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜனவரி மந்த்து ஃபுல்லாகவே நான் ப்ராஃபிட் வந்து பண்ணலை. ஓகேங்களா? ஜனவரி மந்த்து ஃபுல்லாக நான் ப்ராஃபிட் வந்து பண்ணலை. ட்ரேடு வந்து ஒரு பெட்டர் ட்ரேடு கிடைக்கவே இல்லை. இன்னும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு நல்ல ட்ரேடு கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எஃபிஷியன்ட் வந்து அதோட ஒரு ப்ராஃபிட் லெவலுன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ட்ரேடு வந்து கிடைக்கும். அந்த நிறைய ட்ரேடில் போயிட்டு என்ட்ரியை போட்டு லாஸ் பண்ணிடக்கூடாது.
அப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ட்ரேடு கிடச்சதுக்கப்புறம் நம்ம அதில் லாட்டு போடுறதுக்கு நம்ம வந்து அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லாட்ஸ் வந்து போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம நினைக்கிறோம் ஒரு ட்ரேடு வந்து இந்த டிமாண்டில் இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே வந்தால் நான் பை வந்து போக போகிறேன்னு நினைக்கும் போது லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு மேலெல்லாம் போயிட்டு செல் பண்ணி இங்கே நடுவில்லாம் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பையன் நம்ம பிளான் பண்ணுறோன்னா அவ்வளோதான். இங்கே வந்தால் பை. ஓகேங்களா? வந்தால் பை. சரிங்களா? சரி, ஓகே. ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் கொடுத்துருச்சுன்னா அந்த ட்ரேடில் பிடிச்சி ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளான். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஓயில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய பிளான் என்னன்னு சொல்கிறேன். என்னோடய பிளான் நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே வந்தால் பை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ எஸ்டர்டே என்னோடய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 4 ஹவரில் நமக்கு மார்க்கெட் வந்து செல் வந்துட்டுருக்கான். இப்படி இந்த இடத்துல லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு கவுண்டர். ஓகேங்களா? கவுண்டர் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு ஹோப் இல்லை, அதனால் எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பை கொடுத்து நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த டிமாண்டுக்கு வந்தால் மார்க்கெட் பை போகும். ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே வந்து டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ ஆனால் கிளவராக வந்து பிடிச்சிருந்தாங்க ஒரு என்ட்ரியாக. பரவாயில்ல. ஸோ இது பிஓஎஸ், இது சோச். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல எந்த டிமாண்டும் இல்லை. கரெக்டாக இந்த இடத்துல எங்கேயுமே பை கேட்கல. இங்கே தான் பை கேட்டாங்க. இந்த பிரேக் நடந்ததுக்கப்புறம் பை கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா பிடிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு டிமாண்டு தான். ஒரு ஹிடன் டிமாண்டுன்னு கூட எடுத்துப்போமே. ஸோ இது ஃபுல்லாகவே எடுத்துப்போம். இதில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு ஹோப் இல்லை, மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், 5 மினிட்ல வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கான். ஸோ 1 மினிட்ல நமக்கு என்ன பண்ணியிருக்கு, நமக்கு பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஓவராலாக பிரேக் பண்ணிடுச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதிலேருந்து பை வந்து இந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிரேக் ஈவன் இந்த ஹையில் வந்து இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுத்துகிட்டு ஸோ எஸ்எல் நம்ம வந்து இந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, டிபி அவங்களோட பிளான் என்ன, ஸ்டூடெண்ட்ஸோட பிளான் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஹை வரைக்கும் வைக்கிறது, இந்த ஹை வரைக்கும் வைக்கிறது, இல்லைனா மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி இங்கே வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி டிபி வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி செட் பண்ணலாம். என்ட்ரி வந்து 1 மினிட்ல இருக்குது. ரைட்டா? ஸோ இதில் வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். மார்க்கெட் வந்து எனக்கு இதில் கீழே போகிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. ஸோ பிரேக் ஈவன் பண்ணிடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என்ட்ரியை பிரேக் ஈவன் இப்படி பண்ணி வச்சாச்சு. எஸ்எல் எடுத்து என்ட்ரியில் மூவ் பண்ணியாச்சு. மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்துட்டான் இப்போது. ஓகேங்களா? சரி, இப்போ கீழே வந்து ப்ரீவியஸில் இங்கே இருக்கக்கூடிய லோவெல்லாம் வந்து இந்த இடத்துல ஹிட் பண்ணிவிட்டு இப்போ கீழே போயிட்டான். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டெய்லி, ஓகேங்களா, டெய்லியில் இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகலாம். இதுதான் வந்து இப்போ கேரக்டராக இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து பை ஆகலாம். ஸோ இது வர வரைக்கும் நம்ம எந்த ஒரு மூவும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ இதில் ஃப்ளிப்பு இருந்தாலும் நான் ஃப்ளிப்பு கொடுக்கல. ஏன்னா இந்த ஃப்ளிப்பு வந்து கரெக்டாக இல்லை. லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள், அதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து டிமாண்டுக்கு வரணும். டிமாண்டுக்கு வந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். டிமாண்டுக்கு வரல அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் இங்கேருந்து சூப்பராக இங்கே வந்து போக போகிறோம். இதில் வந்து நம்ம கரெக்டாக கன்ஃபர்மேஷன் பார்த்து பிடிக்கணும். கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணிடும். ஃபெயில் பண்ணிட்டா நம்ம வந்து என்ட்ரி போக மாட்டோம். ஃபெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபெயில் ஆக போகுது அப்படின்றது. ஓகேங்களா? லிக்விடிட்டி வச்சு. அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி ஸ்டில் நமக்கு இந்த டிமாண்டுக்கு வராமல் இருக்கான். டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? வேறு எந்த ஒரு என்ட்ரியுமே கிடையாது. கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருப்போம். டெய்லி எங்கேயுமே என்ட்ரி கிடையாது. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்ளைக்கு வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சப்ளைக்கு வரட்டும். இந்த சப்ளைக்கு வந்தோன்னா ஹியூஜாக மார்க்கெட் வந்து சூப்பராக செல் ஆகும். ஓகே, அப்போது டெய்லியில் நமக்கு இங்கே ஒரு கவுண்டர் வந்து கொடுத்து மார்க்கெட் பை போகிறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு கவுண்டர் வந்து எடுக்கலாம். பட் டோட்டலி ரிஸ்க் தான். இருந்தாலும் நம்ம டைட் கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம். நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும். ஓகேங்களா? அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணுவோம். சரி, அடுத்தது
ஜிபிபி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், கீழே வரைக்கும் வருவான்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இன்னும் வரல, இன்னும் சுற்றிட்டே தான் இருக்கான். ஓகேங்களா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ரீஃபைன்மெண்ட்டை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. எங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு? இந்த இடத்துல இந்த லோவில் வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. நமக்கு சப்ளைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரேக்கில் சப்ளை இல்லை. அப்போ அடுத்த பிரேக் வந்து எடுக்கலாம். அடுத்த பிரேக்கை நம்ம போகிறோம்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். ஓகேங்களா, பிரேக்கை பின்னாடி இருந்து பார்ப்போம். ஓகேங்களா, அப்போது பிரேக்குன்றது இங்கே இருக்குது. இந்த பிரேக்கை எடுத்துக்கலாம். அப்போ இந்த பிரேக்குக்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸுக்கு உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எடுப்போம். ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எடுக்கிறோம். அப்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. அடுத்தது வேறு எங்கே இருக்குது? இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அப்போது இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, இதுலேயே ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர், பட் அப்படியே என்ட்ரி போகிறது தான் பெட்டர். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் பார்த்தா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ 5 மினிட் போகிறோம். இதில் கன்ஃபர்மேஷன் எதாவது கொடுத்துருக்கான்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேஷன், ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர். ஸோ 1 மினிட்டுக்கு போயிட்டு மிட்டிகேஷன் 1 மினிட்டில் ஸ்வீப்பு செஷனில் நடந்திருக்கான்றதை செக் பண்ணணும். லண்டனுக்கு வரல. இந்த இடத்துல லண்டன் வந்து அதுக்கப்புறம் தான் வரான். ஸோ இது மிட்டிகேஷன். இங்கே பிரேக்கு, லண்டன் ஓப்பன் பண்ணிட்டான். இப்போ ட்ரை பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம செல் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல நம்ம செல் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். எஸ்எல் வந்து செட் பண்ணுறோம். ஸோ இப்படி இருக்குது. ஓகேங்களா, டோட்டலாக கீழே கூட வைக்கலாம். இங்கே செட் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டான். நமக்கு பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டான். எஸ்எல்ல மூவ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி. அப்போ 5 மினிட்டுக்கு போவோம். 5 மினிட்டில் போயிட்டு ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர்ன்றதை எடுத்துக்கிட்டு இப்போது 5 மினிட்டில் என்ன பண்ணுறோம், கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சோச். ஓகேங்களா, சோச் வந்து கொடுத்துட்டான். சோச் கொடுத்ததுக்கப்புறம் வித் இம்பேலன்ஸோட இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருக்கோம், போடலை. போட்டிருந்தால் நம்ம இப்படி என்ட்ரி வந்து போடும். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோவை எடுத்துட்டான். இந்த லோவை எடுத்ததுக்கே நம்ம என்ன பண்ணலாம், இப்படி மூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போது மார்க்கெட் எகெயின் வந்து மேலே வரான். ஓகேங்களா, எகெயின் மேலே வந்திருக்கான். யார்? நியூயார்க் மேலே வந்திருக்கா. சரி, இப்போ எதுக்கு மேலே வந்திருக்காங்க? இங்கே சப்ளை இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஹை வரைக்கும் நமக்கு லிக்விடிட்டி இங்கே ஹண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே போயிருக்கான். இதோட இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ப்ளே பண்ணி வச்சுருக்கிற இண்டிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஏஷியனோட ஹையை வந்து இந்த இடத்துல நியூயார்க் வந்து கட் பண்ணுறான். ஸோ இதோட இண்டிகேஷன் என்ன அப்படின்னா, 4 ஹவரில் நமக்கு இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணி கடைசியாகவே மேனிபுலேட் பண்ணிட்டான். ஓகேங்களா, மிட்டிகேட் பண்ணி கடைசியில் மேனிபுலேட் பண்ணிட்டான். ஓகேங்களா, இந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணிவிட்டு டார்கெட்டுக்கே வந்துட்டான். நியூயார்க்குக்கு இது டார்கெட் கிடையாது, இது ஏஷியனோட லிக்விடிட்டி, அவ்வளோதான். அப்போ மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 4 ஹவரில் நமக்கு மேலே ஒரு சப்ளை இருக்குது. இங்கே போயிட்டு மார்க்கெட் கீழே வரலாம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தா இங்கே இருந்தும் கீழே விழலாம். ஓகேங்களா, இப்போ இருக்கிற சப்ளைல இருந்தும் மார்க்கெட் வந்து கீழேயும் வரலாம். அதனால் நம்மளோட ரூல் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. இங்கெல்லாம் நம்ம போயிட்டு என்ட்ரி போடக்கூடாது. அது ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு என்ட்ரி வந்து மிட்டிகேட் ஆகி டிபி வந்து போகும். அந்த டிபி போகிற அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம டிபி போயிடுச்சு, அப்போ நம்ம இனிமேல் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி சப்ளைஸில் நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னா பிரேக்கு தான் நடக்கும். ஓகேங்களா, ஏதாவது அதிசயமாக இந்த இடத்துல வந்து நமக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு போகும்.
அதாவது இந்த இடத்துல இங்கே போன மாதிரி. இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன், இதை விட்டுட்டு இந்த கிரீன் ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து கீழே போவான்னு சொல்லியிருந்தேன். பட் இது இந்த இடத்துல இங்கேருந்தே கீழே போயிட்டான். இது நடந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடக்கும்னு கிடையாது. மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் கரெக்டான ஜோன். ரூல் என்னவோ அதை மட்டும் நம்ம ப்ளே பண்ணலாம். ரூலை தாண்டி நமக்கு மற்ற இடங்கள்ல ஒன்றுமே இல்லாமல் மார்க்கெட் ஒர்க் ஆகும். அதை நம்ம ரூலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நடுவில் போயிட்டு இதில் காசு சம்பாதிக்க முடியாது. அதனால் நம்ம ரூல் இஸ் அ ரூல், அவ்வளோதான். இந்த ரூல் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ரூலுக்கு மார்க்கெட் வரணும், இல்லைனா மார்க்கெட்டை மதிக்காதீங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் போயிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் கொடுக்குது பாருங்கள், சூப்பராக கொடுக்குதுன்ட்டு போயிட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லாஸஸ் தான் வந்து வரும். ஓகேங்களா? நம்ம போடுற ரூலுக்கு மார்க்கெட் வரணும். மார்க்கெட் வரலையா அமைதியாக உட்காந்துருங்க. ஏதாவது மூவி ஆன் பண்ணிவிட்டு மூவி பார்த்துட்ருங்க, அவ்வளோதான். வந்தால் என்ட்ரி போங்க, அவ்வளோதான். யூஎஸ்டி கேடில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த சப்ளைலேருந்து செல் வந்துருக்குன்னு சொல்லியிருந்தோம், ரைட்டா? இங்கேருந்து செல் போவான்ட்டு இந்த டிமாண்டில் நமக்கு பை போவான்னு சொல்லியிருந்தோம். பை போகலை, கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவான், இங்கே இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் போவான், இந்த டிமாண்ட் வரைக்கும் போவான். இதுதான் மூமெண்ட். ஓகேங்களா? அடுத்தது 4 ஹவர். 4 ஹவரில் இதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த டிமாண்டில் பை எடுத்து சப்ளையில் பெரிய செல் எடுப்பான்னு சொல்லியிருந்தேன். அப்படி டிமாண்டில் பை எடுக்கலைன்னா சப்ளைக்கு போனோன்னா சப்ளையில் செல் எடுப்பான். சப்ளைக்கு போகாமல் டிமாண்டுக்கு வந்தோன்னா டிமாண்டில் பை எடுத்து மேலே போயிட்டு சப்ளைலேருந்து செல் எடுப்பான். இதான் வந்து பிளான். வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன், ஓல்டு வீடியோஸ்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இன்னும் வரல, வருவான். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பாருங்கள், இது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல சோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய சப்ளை, இந்த சப்ளைலேருந்து கீழே வருவான்னு சொன்னேன். ஆனால் சோச் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ளைக்கு போயிட்டான். அப்போ செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நோ ரூல். சோச் பண்ணட்டும். சோச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சப்ளை இருக்கும், அங்கேருந்து நம்ம செல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் இந்த என்ட்ரியை மட்டும் விடாமல் பிடிச்சிருங்க, இந்த சப்ளை. ஓகேங்களா? ஏன்னா ஃபுல்லாக லிக்விடிட்டியாக இருக்குது. இந்த லோ வரைக்கும் அடிப்பான். ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த என்ட்ரியை மட்டும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா டிபி போயிடுச்சுன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரேடிங்கில் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுமா ஒரு என்ட்ரிலன்ற அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட்டை பிடிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ப்ராஃபிட்டோ லாஸோ என்னோட ப்ராசஸாக நான் பிலீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு என்ட்ரி போட்டு விட்டுறணும், மறந்துடணும் அப்படியே. ஓகேங்களா? அதுக்குன்னு பாஸ்வேர்டெல்லாம் மறந்துடாதீங்க. சரி, இப்போது இந்த சோர்ஜ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சப்ளை இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு சூப்பரான செல் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோர்ஜ் பண்ணணும். ஸோ நிறைய என்ட்ரிக்கு நான் வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபிபி ஏயுடியில் இந்த சப்ளை வந்து சரி, இந்த டிமாண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி பிரேக் ஆகிடுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ இந்த லிக்விடிட்டி பிரேக் ஆகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலாக இந்த டிமாண்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து மிஸ் பண்ணிட்டேன். சரி, இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து பை ஆகலாம். ஸோ இதை தான் நான் போட்டு வச்சுருந்தேன். இந்த டிமாண்டில் என்ன ஆகிடுச்சுன்னா ரீஃபண்ட்மெண்ட் வந்து 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் வந்து என்ன இருக்குது, பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம 15 மினிட்ஸ்க்கெலாம் என்ட்ரி போகக்கூடாது, ரீஃபண்ட்மெண்ட் பிரேக் ஆகிட்டதுனால. ஸோ 4 ஹவரில் இருக்கலாம். 4 ஹவரில் இருந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? 4 ஹவரில் இன்கேஸ் இந்த ஒரு ஹை பிரேக் ஆனால் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பேரை விட்டுருங்க, கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும். கொடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இப்படி வந்துட்டு போகலாம். ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் வந்து என்ன சொல்லுன்றதை பார்த்து அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த டிமாண்டுக்கு 15 மினிட்ஸில் இந்த லோ வந்து ஹிட் பண்ணுவான். இதை ஹிட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய 5 மினிட்டோட ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் வந்து பை போவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், லோவை ஹிட் பண்ணிட்டான். சொன்ன மாதிரி லோவை வந்து ஹிட் பண்ணிட்டான். ஆனால் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கலை. ஓகேங்களா? இங்கேருந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கான். அப்போது இதில் என்ட்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி இல்லை. ஓகேங்களா? என்ட்ரி நமக்கு ஸ்டில் இல்லை. ஸோ 5 மினிட்டில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்தானா நம்ம என்ட்ரி வந்து போகலாம். இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி இல்லை. மார்க்கெட் அப்படியே இப்படி கீழே வந்துட்டு கூட இப்படி போகலாம்.
அதனால் என்ட்ரி இல்லை. மார்க்கெட் என்ட்ரி கொடுத்தா நான் வந்து லேட்டராக அப்டேட் பண்ணுறேன் நம்மளோட அடுத்த வீடியோவில். ஓகேங்களா? அடுத்தது NZD USD நமக்கு டிமாண்டில் தான் நமக்கு பை இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருந்தேன், இது ஃபுல்லாக லிக்விடிட்டி எல்லாமே அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிடுவான்னு சொல்லியிருந்தேன். பட் நமக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. பட் என்ட்ரி எடுக்காமல் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கான். நல்ல ஒரு பெரிய மூமெண்ட், என்ட்ரி எடுக்காமல் போயிட்டுருக்கான். இதுதான் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சேடான விஷயம். ஸோ என்ட்ரி எடுத்திருந்தானா இதெல்லாம் ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட். நம்ம என்ட்ரி 5 மினிட்டோட என்ட்ரி. ஓகேங்களா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? ட்ரை பண்ணுவோம், பை பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வீக்லி டெய்லி. ரைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து டோட்டலாக பிரேக் ஆகிடுச்சு. நமக்கு இந்த மந்த் எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. நிறைய என்ட்ரி ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபெயிலியர் ஆன என்ட்ரிலாம் நமக்கு என்ட்ரி கொடுக்கல. ஓகேங்களா? என்ட்ரி கிடைக்கலன்றதை விட நம்ம எந்த என்ட்ரியும் லாஸ் பண்ணல. ஓகேங்களா? அப்படி நினச்சி பாருங்கள். ஏன்னா நிறைய என்ட்ரி கொடுத்து லாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம என்ட்ரி போகலை. ஏன்னா நோ கன்ஃபர்மேஷன், நம்ம சைடில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சரி, இப்போது டோட்டலாக இந்த டிமாண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டான். லோவரில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஒன்று போட்டிருந்தேன், பட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்டையர்லி ஒரு செல்லுக்கு வந்து மார்க்கெட் வந்து மாறிடுச்சு. அவ்வளோதான். இது அப்படியே எடுங்க. இந்த சப்ளையை பாருங்கள். இந்த சப்ளையை பார்த்துட்டு இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் பண்ண முடியும். டெய்லி 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா? நோ ரீஃபண்ட்மெண்ட். இது ஃபுல்லி லிக்விடிட்டி மூமெண்ட். அப்போது ஃப்ளிப்பு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, ஃப்ளிப்பு வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு வந்து டிமாண்ட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன். அப்போ இங்கேயும் நமக்கு ஃப்ளிப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம இதில் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் இருந்து நமக்கு செல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணுவோம். வேறு எங்கே நமக்கு சப்ளைஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகே, இந்த க்ரீன் ஜோன் போடுறேன். இதுதான் மஸ்ட்டு. இது ஃபெயிலியர் ஆகிட்டா அதுக்கப்புறம் மேலே நம்ம இங்கே செல் வந்து பார்க்கலாம். வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மூமெண்ட் வந்து நடக்கட்டும். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். டெய்லியோட டைம் ஃப்ரேமில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு. டெய்லி டிமாண்ட் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ் போகிறோம். நமக்கு இன்னும் வந்து 15 மினிட்ஸில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஓகேங்களா? இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இருக்கான். ஸோ இது பிரேக். நமக்கு இந்த ஹை எடுக்கணும். இந்த ஹையை எடுத்தால் தான் நமக்கு பை. ஓகேங்களா? ஸோ இங்கே கூட ஒரு மூமெண்ட் வந்திருக்கு. ஓகே, இந்த லோ, இப்போ நான் ஒரு லோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லோவை பிஓஎஸ் பண்ணி இந்த ஹையை எடுத்தால் நம்ம வந்து பை வந்து பண்ணலாம். பிஓஎஸ் பண்ணி இதை எடுத்தோன்னா இங்கேருந்து தாராளமாக பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். இது இருக்கிறது ஒரே ஒரு டிமாண்டு தான். இதில் கண்டிப்பாக ஒரு என்ட்ரி எப்படியாவது பிடிச்சிடணும். ஓகேங்களா? டெய்லி. ஸோ 4 ஹவரில் ஒரு டிமாண்ட். ஸோ 4 ஹவர் வைஸாக நம்ம பார்க்கும்போது 15 மினிட்ஸில் நமக்கு ஏதாவது ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ரூல் கிடையாது. இது ரூல் கிடையாது. ஓகே, இல்லை. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இது ஃபெயில் பண்ண தான் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், விக்கு விட்டுட்டான். ஆனால் இன்னும் ஃபெயில் ஆகலை. ஓகேங்களா? ஃபெயில் பண்ணல, விக்கு விட்டுருக்கான். அப்போ லிக்விடிட்டியை அடிச்சிட்டான். இப்போ இருந்து மார்க்கெட் மேலே போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? பை பண்ணுறோம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை பண்ணுறோம், இல்லைனா நோ பை. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இங்கே டிமாண்டுக்கு வந்தால் பை. இன்னும் மார்க்கெட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் அந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியுது, நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம்
உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.